ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு நரசிம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் காளான் சுக்கா செய்ய போகிறோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையான அளவு முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். என்னென்ன தேவையான பொருளுங்கிறத செய்ய அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் பிரியாணி இலையும் பட்டையும் போட்டுருங்க தாளிக்கிறதுக்கு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற முடிய நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப பெருசாக போட்டுற வேணாம், ரொம்ப பொடிசாக கட் பண்ணி உள்ளே போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை உள்ளே போட்டுருங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கணும் சுக்காவுக்கு. அதனால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா காளானில் கொஞ்சம் தண்ணி அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும் ஹீட்டாக. தக்காளியும் போட்டிருக்கோம், அதுவும் தண்ணி விடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு கறி மசாலா தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். காளான்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இறக்கும்போது பெப்பர் பொடி போடணும். கொஞ்சமாக தேங்காய் பூவும் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை அதை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்டான காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பரட்டெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.